رباه عفوك إني للنور مدت يداي. ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை அது. ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்வார்கள், ஆனால் அதில் சிறந்தவர்கள் அல்லாஹுவை தௌபாவின் மூலமாக மீள்பவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்வான், படைத்த ரப்பு அதை மன்னிப்பான். இந்த சுழற்சி முறை உலகம் முடியும் வரை நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் பாவ மன்னிப்பை செய்வதில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேவையற்றவன், ஆனால் அல்லாஹ் அதை விரும்பி செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் முதலாமவர் முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய நல்லவர்களாக மாறினாலும் பாவிகளாக மாறினாலும் அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் உயர்த்தப் போவதும் இல்லை, அல்லாஹுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்கப் போவதும் இல்லை. மனிதன் பாவம் செய்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்னப அப்துன் தம்பா, ஒரு அடியான் பாவம் செய்கிறான், அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். பாவம் செய்கிறான், பாவம் செய்ததற்கு பிறகு இறைவனிடத்திலே வருகிறான், இறைவா நான் பாவம் செய்து விட்டேன், நீதான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று கேட்கிறான். இறைவன் சொல்கிறான், நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் என்னை அழைக்கிறான், நான் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன். இரண்டாவது முறை மீண்டும் வருகிறான், இறைவா மீண்டும் அதே பாவத்தை செய்து விட்டேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் இடத்திலே வருகிறான், இவன் பாவத்தை மன்னிக்கிறேன். மூன்றாவது முறையும் வருகிறான். மனிதன் பலகீனமானவன் என்று அல்லாஹ்விற்கு தெரியும், அவன் பாவத்தை மீண்டும் தொடர்ச்சியாக செய்வான் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ் சொல்லுவான், இவன் பாவத்தை செய்தான், மீண்டும் வந்திருக்கிறான், இவன் பாவத்தை நான் தான் மன்னிக்க தகுதியானவன் என்று இவன் பாவத்தை மன்னிக்கிறேன், இவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், மன்னித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் பாவத்தின் வாசலை திறக்கவில்லை. அல்லாஹ் சொல்ல வருவது, ரசூலுல்லாஹ் சொல்வதுடைய கருத்து, நீ எத்துணை முறை பாவம் செய்தாலும் நீ செல்ல வேண்டிய இடம் உன் ரப்பு மன்னிப்பானா? நீ செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனம் அது. வரம்பு மீறி பாவம் செய்த, சுப்ஹானல்லாஹ், என் பாவிகளை என்று அல்லாஹ் அழைக்கவில்லை, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். உங்கள் தந்தை விரட்டி விடுவார், தாய் விரட்டி விடுவாள், உங்கள் கணவன் விரட்டி விடுவார், உங்கள் மனைவி விரட்டி விடுவார்கள், உன் எஜமானன் விரட்டி விடுவான். ஆனால் உன் ரப்பு எத்தனை முறை பாவம் செய்தவன் இடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால், அதை வருந்தி விட்டால், இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன், அல்லாஹ்விற்கு அது என்ன பாவம், மலையளவா, உலகமளவா, கடுகளவா, அல்லாஹ் மன்னிப்பான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், வரம்பு மீறி பாவம் செய்து, மானக்கேடான காரியத்தை செய்து, அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்து, அல்லாஹ் என்னை பார்த்து விட்டான் என்று மன்னிப்பை தேடி வருபவனுக்கு வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும்? அல்லாஹு யுரீது அய்யதூப அலைக்கும், அல்லாஹ் பாவங்களை இருந்து விலகி வரக்கூடிய தௌபாவை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த செயலை செய்பவனை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபதி அப்தி, ஒரு அடியானுடைய மன்னிப்பை, தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான். எப்படி தெரியுமா? பாலைவனத்தில் ஒருவன் வாகனத்தோடும் உணவோடும் பயணம் செய்கிறான், களைப்பில் உறங்குகிறான், விழித்து பார்க்கிறான், அவனுடைய வாகனம்தான் அவனுடைய வாழ்க்கை. பாலைவனத்தை கடக்க வேண்டும் என்றால் உணவு இருந்தால் தான் அவன் வாழ முடியும். இரண்டும் இல்லை, காணாமல் போய்விட்டது. அங்கும் இங்கும் தேடி பார்க்கிறான், அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து விட்டது, உயிர் போக போகிறது என்று அவன் களைப்பில் மறுபடியும் உறங்குகிறான், விழித்து பார்க்கிறான், மறுபடியும் அவன் காணாமல் போய் தேடிய அந்த வாகனமும் உணவும் அவனுக்கு முன்னால் நிற்கிறது. உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக், மஅதல்லாஹ். எல்லையற்ற மகிழ்ச்சியில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் சொல்லி விடுகிறான் தவறிழைத்து, யா அல்லாஹ் நீ என் அடிமை, நான் எஜமானன் என்று. அவன் சொல்ல வேண்டியது, யா அல்லாஹ் நான் உன் அடிமை, நீ என் ரப்பு என்று. அவன் மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் வார்த்தையில் தவறிழைத்து விடுகிறான். உயிர் போய் கிடைத்திருக்கிறது, அவனுக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது. மீண்டும் இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட பாவத்தில் சென்ற அடியான் மீண்டும் தன்னை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.